நீ பேச்சுலரா எவ்வளவு நாள் இருந்திருக்க? கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் பேச்சுலர் தான். அதுதான் அதான் எவ்வளவு நாள் இருந்திருக்க? 27 years. அந்த அந்த மீனிங் கேட்கல. லைக் பேச்சுலரா இருக்கன்னா நம்ம படிச்சு முடிச்ச பிறகு மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி சடனா கேட்டேன்னு எப்படி சொல்லிட்டு ஒரு யோசி சொல்லுங்க. இப்போ இந்த இல்ல என்னன்னா நான் சொல்ல வர்றது என்னன்னா இப்போ இந்த தருணத்துல இந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு, அதுதான் தேவை எனக்கு. அதுக்காக நீங்க அழுவ கூடாது. இல்ல நீங்க அழுவுறீங்க இல்ல சார். இல்ல கண்ணு கல 4 years 4-5 years இருந்திருப்பேன். 4-5 years-ஆ? நீங்க எத்தனை வருஷம் நீங்க படிச்சு முடிச்சா நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா? நான் வந்து 2000 சொல்ல மாட்டேன். 1 2 3 ஏஜ் தெரிஞ்சு போயிருமா? 5 years இருக்கும். அதான் நான் சொன்னேன். பேச்சுலர் லைஃப் நல்லா இருக்கா இல்ல இப்ப இருக்க லைஃப் நல்லா இருக்கா? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, தேவையில்லாத ஐடியெல்லாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு வெடிக்க பாக்குறானே. என்ன சொல்லுங்க? எனக்கு ரெண்டும் ஒரே மாதிரிதான் இருக்கு. ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு. ஓகே லெட்ஸ் இதுல வந்து நம்மளுக்கு மேட்ச் ஆகுற மாதிரி பேச்சுலர் சீன்ஸ் எவ்வளவு வருதுன்னு பாப்போம். லெட்ஸ் ஸ்டார்ட். பாத்தியா ஆனந்த் அம்பானி ஆமா கல்யாணத்துல ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் 3 கோடி ரூபாய் ஒரு ஆளுக்கு மேடிக்க 10 பேருக்கு வாட்ச் வாங்கி கொடுத்துருக்காங்க. எப்படியா இப்படிலாம் இருக்காங்க? அவனும் தான் இருக்கான், நம்ம பயில தான் இருக்காங்க. ஒரு ஃப்ரைட் ரைஸ வாங்கி கடையிலே உட்காந்து தின்ட்டு வர்றான். கடையிலே தின்னா கூட பரவாயில்ல, பார்சலை வாங்கிட்டு வீட்டுக்கு வர்ற வழியில அப்படியே தின்னுக்கிட்டே வந்துட்டு மாப்பிள்ளைங்கிறான் சாப்பிடுறான். ஆமா ஆக்சுவலி அவங்களுக்கு வரவங்க நிறைய பேருக்கு முக்கியமான வாட்ச் அந்த ஒவ்வொருத்தருக்கும் வாட்ச் முக்கியமான ஆளுங்களுக்கு எல்லாம் கொடுக்கல, ஆனந்த் அம்பானியோட ஃப்ரெண்ட்ஸ் கேங்குக்கு கொடுத்திருந்தாரு. அதான் ஃப்ரெண்ட்ஸ் கேங்னாலும் அந்த வாட்ச் சேம் வாட்ச் கொடுக்கலன்னு சொன்னாங்க. எல்லாருக்கும் டிஃபரெண்டான பிராண்டட் வாட்சஸ். இல்ல ஹார்திக் பாண்டியாக்கு ஒரு வாட்ச் கொடுத்திருந்தாங்க. அது மாதிரி ஆனந்த் அது வந்து கெஸ்ட் ஆனந்த் அம்பானிக்குன்னு ஒரு சட்டன் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களா, அது வேறயா? அவங்களுக்கு ஒரே மாதிரி வாட்ச் கொடுத்திருந்தாங்கன்னு சொல்லி அவங்க எல்லாம் ஒரே மாதிரி கை வச்சு போட்டோ போட்டிருந்தாங்க. அது ட்ரெண்ட் ஆச்சு அந்த டைம்ல. அம்பானியா மாறுவோம், அதுதான் மாப்ள மோட்டிவேஷன். மாறுறோம் ஐயோ குடிமோல பிரிக்கிறோம். சரியா என்ன சாப்பிட்டியா? கரெக்டா பஸ்ஸுக்கு தான் காசு இருக்கு. அப்படியா? ஆமா, அதுவே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னா நான் வந்துருவேன். நான் அப்படிதான் இருக்கேன் நிலைமை. அவ்வளவுதான், ஊருக்கு போயிட்டு நான் காசு வாங்கிட்டு தான் திருப்பி வரணும். போறது மட்டும் எந்த காசு இருக்கு? அம்மா இருக்காங்க, அம்மா பாத்துக்க. இல்லடா மனசு ரொம்ப சூப்பர், சாப்பிட காசு இல்லைங்கிற. சாப்பிட்ற அளவுக்கு நம்ம கிட்ட காசு இருந்தா 100 ரூபாய் ஏதோ என்னால முடிஞ்சது லைட்டா சாப்பிட்டு போ. என்னைக்குமே அம்மா இங்க இல்ல நினைக்காரா, தாய் உருவமா நான் இருக்கேன். ஒரு பாக்கெட் ஃபுல்லா வாங்கிட்டு வந்தாங்க. என்னடா இண்டிமெண்ட் சிகரெட் இண்டிமெண்ட் ஃபுல் பாக்கெட் வாங்கிட்டு வந்துட்டேன். அவ்வளவுதான், 2 நாளைக்கு தேவைப்படாது. பசிக்குதுன்னு சொன்னியடா. இண்டிமெண்ட் என்ன பண்றது? சிகரெட் வாங்கிருக்கேன். பாய் பாருங்களா, சிகரெட் அடிச்சா பசி எப்படி வந்து மறக்கணும் அப்படிங்கிற வந்து ஒரு பேசலட்ட கேட்டா வச்சுக்க, அவன் கரெக்ட் அதுக்கு மதிக்காம. பேச்சுலர்ஸ் ரொம்ப பாவம் தான்டா. இல்ல பாய் பாருங்க. நீங்களும் இருந்திருக்கீங்களா ஹாஸ்டல்ல? ஹாஸ்டல் ஆக்சுவலி இருந்திருப்பேன். ஒரு 3 years அங்க இருந்துட்டு அப்புறமா ஃபைனல் இயர் மட்டும் வெளியில வந்து தங்கணும். அதுக்கு ஏன்டா ஹாஸ்டல்லே தங்கிருக்கலாமேன்ற மாதிரி தான் இருந்துச்சு. நேரத்துக்கு கரெக்டா சாப்பாடு வந்துடும். இங்க என்ன நம்ம குக் பிடிக்குதோ இல்லையோ வந்துடும் டைமுக்கு. இங்க நம்மளே குக் பண்ணி சாப்பிடுங்கிறப்ப ஃபர்ஸ்ட் இதெல்லாம் கஷ்டமா இருக்கும்னு நாங்க சரி ட்ரை பண்ணி பார்ப்போம். அதெல்லாம் நான்லாம் குக் பண்ணிடுவோம். 4 பேர் 5 பேர் இருக்கும். ஃபர்ஸ்ட் 1 மாசம் நல்லா பண்ணுச்சு. அதுக்கப்புறம் சரி அதுக்கு வெளியே போய் சாப்பிடுவோன்ட்டு ஒவ்வொரு நாள் போனது அப்படியே கண்டினியூஸ் ஆயிடுச்சு. நான் காலேஜ் படிக்கும் போது ஹாஸ்டல்ல இருந்தேன், காலேஜ் ஹாஸ்டல்ல. அது நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் ஒர்க்குன்னு வரும்போது தனியா ரூம் எடுத்து ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும் போது கொஞ்சம் ஃபுட்டுக்கு கஷ்டமா தான் இருந்துச்சு. வெளில சாப்பிட்டீங்களா இல்ல சமைச்சு சாப்பிட்டீங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல மாட்டத்துக்கு என்ன இருக்கு, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஃப்ரெண்ட்ஸா சமைச்சு சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் தனித்தனியா என்ன டைமிங் செட் ஆகலனால தனித்தனியா சமைச்சு சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் கடையில தான் ஸ்விக்கி தான் நம்மளுக்கு ஹாஸ்டல் ஃபுட் மாதிரி. ஏய் எவன்டா அப்படி வண்டியை தள்ளி விட்டது?
ஹலோ 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 மாப்ள சொல்றா. ஏய் நம்ம வாசல்ல வண்டி நிப்பாட்டி இருந்தேன், ஏதோ பண்ணார சாக்கடைக்குள்ள தள்ளி விட்டான்டா வண்டிய. தெரியல ஏய் நீ சாப்பிட்ட பசாரா, நான் வர நேர்ல வரேன்டா. ஏய் நான் சாப்பிட்ட இரு, நீ நான் வர நேர்ல வந்து பேசலாம். நீதானே நீதானே அமைதியா சும்மாடா, நீதானே தெரியல எனக்கு, நீதானே மூஞ்ச பாருங்களேன். அந்த கேரக்டர் அடிக்கிறதுக்குனே வச்சிருக்க மாதிரி வச்சிருக்காங்க. ஏவன் ஃப்ரெண்டோட பைக்ல சாக்கடையில தள்ளி போனது விர்ரா எடுத்து சர்வீஸ் பண்ண முடிஞ்சு போச்சு. ஏய் பண்ண சொல்றான் மாதிரி ஆப்ட் நிம்மதியா இருக்கணும்னு நினைக்கிறேன். நான் கூட வம்புக்குறேன். ஏன் வண்டியை கை வச்சுறானே அவனா ஒருத்தன். அப்புறம் என்ன நடக்கும்னே தெரியாது. ஏய் விர்ரா சாப்பிட்டா உங்க வண்டி தானே எனக்கு தெரியும். அவன் தான் ஏதோ தெரியும் சொல்ல வர, அவன போட்டு என்ன அடிச்சிருக்கீங்க? மூஞ்ச பாருங்களேன். வண்டி தள்ளி விடுதே அவன் தான்யா. அப்படியே அட பாவி பொறாமையா? ஏ பொறாம நீ பிரிக்கணும் முடிவு பண்றீங்க. சண்டே மூடுடா ட்ரை பண்றோம். ஏன் இதெல்லாம் பண்ற? வாய் பாருங்களேன். மாப்ள இவ்ளோ கோவத்தை சிசிடிவி ஃபுட்டேஜ் ஏய்ல போட்டு இதையும் பண்றீங்களா? அவன் மூஞ்ச போடா, அஞ்சாவதுலயே 5 அரியர் வச்ச மாதிரி ஏன் யூஸ் பண்றானா? முதல்ல குத்திட்டில வண்டியை லேசா ஒரு நாள் இடத்துல நிப்பாட்டிட்டேன், அதுக்கு சாக்கடையில புடிச்சு தள்ளி இருக்கேன்டா. கல்லுல தான் வச்சிட்டு போனேன், அது விழுந்துருச்சுன்னு எனக்கு தெரியாது. எங்க விழுந்துச்சு? பின்னாடி இந்த சாக்கடை எங்க கரெக்ட்டா காட்டு. அங்க விழுந்த மாதிரி இருந்துச்சு. இல்ல இங்க தான் விழுந்துச்சு. அங்கயா? இங்க சார்ஜர் புட்றா, ஃபோன் சார்ஜர். சார்ஜரா? புட் சார்ஜர். சார்ஜர் புட்றா, ஃபோன் சார்ஜர். சார்ஜர் எஸ் டச் ஃபோன் சார்ஜர். அது பைக் சார்ஜர் கிடையாது. ஃபோன் சார்ஜர் அண்ட் புட்றா ஃபோன் சார்ஜர் இன் வெளி வேர் புட் வேர். திடீர்னு இந்த மாதிரி வந்து சடனா இங்கிலீஷ்ல பீட்டர் போட்டுட்டு இருப்பாங்க பேசி. சொன்ன இங்கிலீஷ்க்கு அதான் அர்த்தம். டி-ஷர்ட் யா தட் black color t-shirt. black color t-shirt. Come on. Oh, t-shirt come. T-shirt come. Hey, black t-shirt. Your owner is calling. Gova's comedy. Come here. Hey, this is not the way you treat your owner. You are mischievous behavior is on. ஆபீஸ்ல தான் நான் கலாய்க்கறாங்க. ரூம்ல நீங்க போய் நீங்க சொல்லிக்கிட்டு என்ன நீ தானா கூப்பிட்டு அது வர மாட்டேங்குதுடா. ஏய் நீ தமிழ் மீடியம்னா நாங்க என்ன ஜெர்மனி மீடியத்துல படிச்சோமா? பிரெஞ்சு மீடியத்துல படிச்சோமா? நான் தமிழ் மீடியம் தான், கவர்மெண்ட் ஸ்கூல். இங்கிலீஷ் பேசறல்ல? ஆமா. எனக்கு இங்கிலீஷ்ங்கிறது பேச தப்பா பேசறனால இப்படி சொன்னா மட்டும் யோக மியூசிக் போட்டு எவ்வளவு நாள் நீ வண்டி ஓட்ட போற? சூப்பர் நோவா பத்தி கேள்விப்பட்டிருக்கியா? இது எங்கேயோ மிஸ் ஆகுதுன்னு நினைச்சேன். கரெக்டா ஆடு. என்ன நிலைமையில போயிட்டு இருக்கு நாடு. இவன் என்னடா இங்க பாத்தியா, இதுதான் சூப்பர் நோவா ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ். இது நீ ஜாயின் பண்ணன்னு வச்சுக்கோங்க, இங்கிலீஷ் ஈஸியா கத்துக்கலாம். பல விதத்துல உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் மாப்ள. ஆக்சுவலி டிரான்ஸ்லேட்டும் பண்றாங்க. அதுல சொன்னாங்க நல்லா வேணாலும் உனக்கு கத்து கொடுக்கும். அது மட்டும் இல்ல, உனக்கு இதே சந்தேகமா இருக்கும் எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம். தமிழ்ல சொன்னாலே ஏஐ நோவா சேம் அட் தி சேம் டைம் நம்ம வந்து இங்கிலீஷ்ல தப்பா சொன்னாலும் அதையும் கிராமட்டிக்கல் மிஸ்டேக் சேஞ்ச் பண்ணுவோம். ஈஸியா இருக்குல்ல ஆபீஸ்ல எல்லாம் நம்ம ஏதாவது மெயில் பண்றதுக்கு. வீடு வரைக்கும் வரிய என்ன பண்ணிட்டு வர? பாட்ட போட்டு கேட்டுக்கிட்டு வரீங்க. அந்த டைம் யூஸ் பண்ண வேண்டியதானே. அஃபோர்டபிள் பிரைஸ்ல இல்லாத நல்லா வெயிட் கம்மி பண்ண மாதிரி தெரியுது. சின்ன பையங்களே டி-ஷர்ட் செமையா இருக்கு. ஆமா எங்க அக்கா அம்மா படிக்குது இல்ல. அப்படியே அதுகிட்ட என்னால இங்கிலீஷ்ல பேச முடியல. எல்லாம் சூப்பர் நோவாயே கோர்ஸ் கிட்ஸ்க்கு இருக்கு. அப்படியே அத போட்டு அடிச்சு பிச்சு போய்க்கி இருக்காங்க. இன்னும் பின்னாடி இங்கிலீஷ் டீச்சரை கூட வச்சுட்டு சுத்திவி. அப்புறம் இதனால ஒரு ஹியூமன் யாராவது இருந்தாங்கன்னா கொஞ்சம் ஹியூமன் இருந்தா அதுக்கு தான் உனக்கு அசிஸ்டன்ட் கால் இருக்குல்ல. அப்படியே ஹியூமன் டீச்சர் இருக்காங்க. அவங்க சொல்லி தருவாங்களா? அவங்க சொல்லி தர மாட்டாங்க. அசிஸ்டன்ட் உனக்கு வந்து ஒரு ஃபீட்பேக், ஒரு கைடன்ஸ், ஒரு மோட்டிவேட் பண்ணுவாங்க உன்னை. அவ்வளவுதான். யூசுவலா ஆட் பண்றதுக்கு கரெக்ட்டா டிராவிடும் அவங்க வேற ஒரு பையன் தான வருவாங்க. நீ எதுக்கு இவ்வளவு நேரம் ஃபீல் பண்ண? எனக்கு தெரியல. அந்த டி-ஷர்ட் எடுத்து கொடுக்கறேன். நான் டிராவிட் ஆக்சுவலி எங்களோட ஜூனியர். நாங்க செகண்ட் இயர் படிக்கிறப்ப ஃபர்ஸ்ட் இயர். எங்களோட 1 இயர் ஜூனியர். இவங்க கோபி வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், இவங்க சுதாகர் வந்து இஎன்டி. உங்க ஜூனியரா சீனியரா? இல்ல எங்க செட். உங்க செட்டா? உங்க செட்டா? அதே பாத்ரூம்ல உங்களோட சீனியர் நினைச்சேன். ஒரு பக்கம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓவரா பண்ணாதே அப்ப. ரொம்ப இதெல்லாம் கேக்குறான் பாரு. பக்கெட்டுக்கலாமாடா கேப்பீங்க. என்னடா கிடைச்சிருச்சு. அங்கேயே இந்த கம்பெனில செட் ஆயிட்டேன் நான். அப்படியே சூப்பர்ரா. அப்படியே வாழ்த்துக்கள். இந்த ரூமே அப்படியே இங்க இருந்து யூஸ் பண்ணலாம் நான் நினைக்கிறேன். இந்த ரூமா எனக்கு தனியா இருந்து பழகிருச்சுடா தம்பி. செட்டா இருந்தா வேலைக்கு தொந்தரவு பண்ண மாட்டேன் நான். அவங்களடா ஏற்கனவே பண்ண மாட்டேன். ஏற்கனவே அப்படிதான் பல பேர் தேவலா பிரச்சனை பண்ணி விட்டாங்க. நீ கொஞ்சம் டீசென்ட்டா தான் இருக்க. ஒரு வாரம் இருந்தா சரிடா நீ இருந்துக்கிறியா? சரி இத மட்டும் நான் காய போட்டு. ஓகே நான் காய போட்டுறேன். ஏதோ துணி துவைக்கணுமா உங்களுக்கு? இல்ல இல்ல அதெல்லாம் வேணாம்டா. வேலை இருங்க. இது மேல இருப்பாங்களா என்ன? தெரியல. ஏன் கூட வர்க் பண்றவரே அவரு.
உன் கூட ஒர்க் ஆமா பண்ணுவான் கொலி கடைசியில இவனே வெளில அனுப்பிச்சிருவாங்க போல இருக்கு. இங்க இருந்து போங்க இது மாதிரி கார்த்தி சொல்லியிருக்கான் அவன் ரூம்ல நடக்கும்னு. பாப்பா வரா 3 பேருன்றப்ப 3 பேருக்கு முன்னாடி ஷேர் பண்ணிக்கலானே. இல்லடா ஹவுஸ் ஓனர் ஒரு மாதிரி நான் தலை பேசிட்டேன் அவன்கிட்ட 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன் சரின்ட்டானே. 6000 ரூபாய் 6000 ரூபாய் 2000 கொடுத்துடலாம்னே. உங்களுக்கு வாடகை கம்மியாகுது, உங்களுக்கு சேவிங்ஸ்க்கு அமௌண்ட் ஜாஸ்தி ஆகும்ல, அதை நீங்க இது பண்ணி பாருங்கண்ணே. எனக்கு இந்த டீல் பிடிக்கல, இருந்தாலும் ஒத்துக்கிறேன். போட்டுக்க. என்னடா நீங்க 2000 ரூபாய் குடுக்குறேன்ட்டீங்க. ஆமா அப்புறம் இது உங்க ரூம் தானே, அதெல்லாம் உங்க ரூம் மாதிரி நீங்க யூஸ் பண்ணுங்க. ஓகே ப்ரோ. என்னடா வந்து ஸ்கூல்ல பியூனா வேலை பார்த்தாரா? இல்ல இவரே கூட படிச்சு சரி முன்னாடி இருந்த ரூம்மேட்ஸ் எல்லாம் ஒன்னும் சரியில்லை, ரொம்ப அராஜகம் போட்டு இருக்காங்க. சரி சரி நம்ம ரூம் கொஞ்சம் அமைதியா நீட்டா இருக்கனால சரி. ஆனா இப்படிதான் ஓவராலா ஆட் பண்ணுவாங்கல்ல. சொல்லிட்டு வந்துட்டேன் நானு. உனக்கு பேசிட்டியா? பேசிட்டு அந்த ஆள் தண்ணி அதிகமாயிருச்சு இதா அதிகமாயிருச்சு வெறுப்பேத்துவானே. சொல்லும் போது 100 ரூபா காசை கொடுத்தா கம்முன்னு இருப்பாரு. நான் டெக்னிக் முடிச்சு வச்சுட்டேன். சரி யூஸ் பண்ணிக்க. சவா சொல்லும் போது கரெக்டா 100 ரூபாய் காசு கொடுங்க. குப்பை எல்லாம் க்ளீன் பண்ணானாமா? குப்பை க்ளீன் பண்ணுமா? டேய் ஏதாவது பண்ணுங்களாண்டா. நானே இவனை பண்ண சொல்றாங்க போறாங்க. இருக்கீங்களாடா? கணக்கு இல்ல பேர் வீர் அடிச்சதுக்காடா இவ்வளவு போய் இருக்கீங்க? ஒன்னு அடிச்சா பரவாயில்ல. அப்புறம் எத்தனை 4 ஆளுக்கு 4ஆ? அப்புறம் எப்பறம் நிக்கிறீங்க? நான் நிக்க முடியாம தள்ளாடிட்டு இருக்கேன். பாவிகளா எல்லா இதுலயும் சுதாகர் பாத்தீங்கன்னா ஆழ்வதியா போடல சரக்கு அடிச்ச மாதிரி வர சீன்ஸ் எல்லாமே பர்ஃபெக்ட்டா இருக்கு. நீலாம் அடிக்காதீங்கடா. என்ன நீ என்ன ரூல்ஸ் ரொம்ப இல்ல தம்பி, எங்க வீட்டுல பார்த்தா எங்களுக்கு பிடிக்காதே, நீ பேசுறியா? இப்பெல்லாம் இருந்தா ரொம்ப கஷ்டம். இஷ்டம்னா இல்ல கிளம்பி வேற பாத்துக்கீங்க. சொல்லல சொல்றா. பாத்தியா? அமைதியார் 2 பேர் தூங்க. நாம ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சிருந்தேன். மெஜாரிட்டி என்ன இப்ப 3 பேர் நாங்க இந்த பக்கம் இருக்க, நீ ஒரு ஆள் நிக்கிற. கிளம்பு போ. அவ சொல்ற நம்ம பேசிக்கலாம். நம்ம என்ன நம்ம அந்த 2000 கொடுத்துட்டு போறோம். சும்மா வந்துகிட்டு என்ன காய போட்டு. ஓகே நான் காய போட்டுறேன். இல்ல இல்ல அதெல்லாம் வேணாம்டா. வாந்தி இருக்குவா? டேய்ரா. டேய் நல்ல கவுண்டர்ல அது. விட்டேன்ல. நல்லா இருப்பீங்கடா. டேய் ஃபேனை போட்டுட்டு போடா. டேய் ஃபேனை போடு. எது? ஃபேனை போடுறா. அண்ணே நான் அந்த ஃபேன் மட்டும் போட்டுக்க. நீங்க 2000 ரூபாய் கொடுத்தீங்க. வாயே பாருங்களா. டேய் என்னடா இன்னைக்கு தான் வந்தீங்க, ஃபுல் மப்ல வந்திருக்கீங்க. ரூம் எடுத்தா அப்புறம் தானே தெரியுது ஃபேன் இல்லன்னு. ஃபேன் இல்லையா? அடிக்கிற வெயிலுக்கு ஏசி இல்லனாலே தூங்க முடியாது. எப்பறா ஃபேன் இல்லாம அதெல்லாம் தூங்க முடியாது தானே. சரக்கு போட்டு வந்துட்டோம்னே. எங்க ரூமுக்கு வழி காட்டுங்க. அந்த பக்கம் இருக்கு போ. கரு வாங்கலாம். ஏடா டேய் சரக்கு வாங்குன காசுக்கு ஃபேன் வாங்கிருக்கலாம்ல. நாளைக்கு வாங்குறீங்களா? அண்ணே டேய் இன்னைக்கு மேல குடிச்சிட்டு வர்றீங்க. ஆமாண்ணே. டேய் ஃபேன் மாட்டீங்களா இல்லையாடா? மாட்டலையே. உங்கிறது எப்படின்னு சரக்கு அடிச்சிட்டு வந்து அது ஒரு காரணமா வச்சு ஃபேன் வாங்குறேன் அந்த காசுல சரக்கு போட்டு வர்றீங்களே. 1000 ரூபாய் சேர்த்து வச்சிருந்தா கூட 15000 ரூபாய்க்கு அழகா செகண்ட் ஹேண்ட்ல ஏசி வாங்கி போட்டுருக்கலாம்டா. இன்னும் நாங்க ஃபேன் வாங்கிருப்போம். அதை ஃபிட் பண்றதுக்கு 300 ரூபாய் கேட்டான். அந்த காசு எங்க கிட்ட இல்ல. அதனால ஃபேன் திருப்பி கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்து அப்புறம் அதே ஸ்லாங்ல பேசுறான் பாருங்க. ஏசி வாங்கிடுவானே. காசு இருக்குடா. உங்க கால்ல நாள் விழுகிறேன். ஃபேனை வாங்கி போட்டு படுங்கடா. ஃபேன் வாங்கி போடுறேன். ஃபேனை வாங்கி போட்டு படுங்கடா. சரி சரி. ஏய் என்னடாச்சு? இந்த ராத்திரில வந்து ஏசியும் கிடைக்காது ஃபேனும் கிடைக்காதான். அதனால வாக்குல சரக்கு கிடைச்சது அதை போச்சு. டேய் டேய் எங்க போறடா? இந்த இருக்கு பாரு ரூம். இந்த இதுல ஏறினீங்கன்னா ரூம்க்குள்ள போயிரலாம். ஏறுங்க 3 பேரும். அப்படியே போங்க ரூம்ல போங்க. போ. மொத்த மூதை பாக்கெட்ல விழுந்துருச்சு. அடிகாஸ் பெர்ஃபியூம் 500 ரூபாயா? வாங்குவோம். புதுசா இருக்கு. மாப்பிள வாங்கி இருப்பான் போல இருக்கு. யூஸ் பெர்ஃபியூம் அது ரூம் ஸ்ப்ரே. ஆனா இது பண்ணுவாங்கல்ல ரூம்ல இருந்தா மாத்தி மாத்தி யூஸ் பண்ணி. இதனாலே நிறைய விஷயம் வந்து யூஸ் பண்ணி விட்டுருவேன். நானும் வாங்காமயே வச்சிருப்பேன். பரவாயில்ல இருந்துட்டு போகுது. வேணாம் ரெட் கலர் ஹூடி அத போட்டோம்னா நம்ம ஆட் டு தொலைஞ்சு போயிடும் ரூம்ல எல்லாம் இருந்தா. ஆனா இது பண்ணுவோம். வேணாம் அண்ணே ஒரு பண்ணிட்டு யூஸ் பண்ணிட்டு வச்சா கூட பரவாயில்ல. எல்லாருமே மோஸ்ட்லி பார்த்தனா ஒரே சைஸ்ல தான் இருப்போமா, அதனால மோஸ்ட் ஆஃப் திங் எல்லாருமே ஷேர் பண்ணி. ஆக்சுவலா கேர்ள்ஸ் ரூம்ல எப்படின்னா யூஸ் பண்ணிட்டு வச்சா கூட பரவாயில்ல,
அது யூஸ் பண்ணாங்கன்னா அது அவ்வளவுதான், மிஸ் ஆயிரும், திரும்பி வராது, கிடைக்காது. கொடுக்கணும், திருப்பி எடுத்துட்டு போயிருவீங்களா? அதனாலே நான் அதிகமா எதுவும் வாங்கவே எப்படி இருக்குன்னா சம்டைம்ஸ் கேட்காமே எடுத்து யூஸ் பண்ணிட்டு போவான். அது சம்டைம்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு அவன் போட்டு போயிருப்பான், அப்படியே இன்னொரு ஆள் எடுத்து யூஸ் பண்றது துவைக்காமே. அதுல 2-3 பேர் மட்டும் இருப்பாங்க, நெவர் டச். அவங்க டீ அவங்க ஷர்ட் இதையும் யாருக்கும் தர மாட்டாங்க, ஆனாதான் எடுத்துட்டு போயிடுவாங்களே ஒன்று சார். அதுக்கு என்ன பண்றது, அதனாலே நான் புதுசு எதுவும் வாங்கவே மாட்டேன். மேக்ஸிமம் வாங்கினா யூஸ் வெளிய போற மாதிரி ட்ரெஸ்லாம் அதிகமா யூஸ் பண்றது வந்து பேபியோடது யூஸ் பண்ணிட்டு இருப்பேன். அவனுக்கு எனக்கு தான் கரெக்டா மேட்ச் இருக்கும். ஆனா இதுவும் பண்ணுவாங்க. அது இருக்காது. டேய் என்னடா வாழ்க்கை அது? பேச்சுலர் ரூம்ல இருந்தாலே ஆசைப்படுறீங்க, எதுவுமே பண்ண முடியாது, சொன்னல முடியல, ஒன்னு போட வாங்கி வைக்க முடியல, சாவடிக்காதீங்கடா. மாப்ள சென்ட் வாங்கிருக்கியா? எப்ப பார்த்தாலும் வெளியிலேயே போய் சாப்பிடுறோம். ஆர்டர் போட்ட காசுக்கு 1 கிலோ அரிசியை வாங்கி போட்டாலே தயிர் சாதம் வச்சு சாப்பிட்டு போயிடலாம். அப்படிங்கிறீங்க? சிக்கன் பண்ணிடுவோம், சிக்கன் வாங்கிட்டு வா. இப்ப யார் குக் பண்றதுன்னு ஃபைட் வரும். ஓகே நான் முன்னே வச்சிரறேன். சூப்பரா பண்ணிருக்கீங்களா? ஓகே. ஏன் பேக் மட்டும் வைக்காம விட்டாங்க? எடிட்டிங் ஒழுங்கா பண்ணல போல. ஒண்ணு இல்ல, ஆபீஸ்ல ஜஸ்ட் ஒரு இது கூப்பிட்டுருக்கான். ஓகே தலைய காமிச்சிட்டு ஓடி வந்துறேன். போடா வேலைய பண்றா முதல்ல. மாப்ள வாட சூப்பரா வருதே. வரும். ஐயோ வாடன்னு சொல்றாங்க. வாசம் தான் சொல்லணுமா? வாடன்னா பேட் ஸ்மெல் தானே சொல்லுவாங்க. டேஸ்ட் போணும்டா. சால்ட் மே. எப்ப கூட டேஸ்ட் பண்றாங்க. கண்டுபிடிக்க போல அதிகமா இருக்க மாதிரி இருக்கு. அதிகமா இல்ல, லைட்டா காரம் தான் அதிகமா இருக்கு. உப்புகள் லெவல் ஆயிடுச்சு. லெவல் ஆயிடுச்சா? காரம் அதிகமா வச்சு வெங்க உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு போட்டா இதாயிருமா? அப்படியே காரம் இழுத்துரும். இப்ப போடுமா? என்னையா கொஞ்சம் காரம் சப்புனாய் போச்சு. மொளகா அப்படி காண்டர்ல இருக்க மாதிரி இருக்கு. நீ ஒரு தடவை பாத்தியா? எச்ச சிக்கன் பீஸே இல்லாம போயிட போகுது. சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு. கரெக்ட்டான பதமே தான். உருளைக்கிழங்கு எது கறி எதுனே தெரியல. அந்த என்ன உள்ள ஒண்ணுமே ஒரு கிரேவியா இருக்கு. கிரேவியா இருக்கு, உருளைக்கிழங்கு இருக்கு. எவ்வளவு கறி வைக்கறாங்க? 1 கிலோ வேண்டாம்னா என்னடா வெறும் முக்கு வரது ஸ்மெல் தூக்குது. வீட்ல சமைச்சா கூட ரச ஸ்மெல் தனியா, குழம்பு தனியா, சிக்கன் தனியா தான் வைக்கும். இதெல்லாம் கலந்து ஒரு ஸ்மெல் அடிக்குது மாப்ள. தலப்பா கட்ட பார்த்தா அநேகமா தலப்பா கட்டுக்கு எதுவும் ரிலேட் பேச பாருங்களேன். தோத்த போட்டு தாங்கடா. போடு வாங்கிடா. கறி வை. கறியங்க மரக்கறின்னு சொல்லுவாங்க. உருளைக்கிழங்கு மரக்கறி. இது மரத்துக்குள்ள இருக்காது. சரி உருளைக்கிழங்கு நிலத்துக்கு அடியில இருக்கு. எடுத்து வைப்பா. சிக்கன் எடுத்து வைங்கடா. இல்ல 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 தின்னுட்டான். உப்பு பாக்கறேன், டேஸ்ட் பாக்கறேன். நான் எங்க மாப்ள நான் சாப்பிடலாம். மாப்ள இவர்தான். ஆமா வாயில திங்காம பேசாதடா நீ. நான் எங்கடா திங்க? கோபியோட ஃபேஸ் ரியாக்ஷன் பாருங்களேன். நல்லா இருக்குல? இப்பதான் கரெக்ட்டா இருக்குன்னு சொல்லி தின்னு. மாப்ள நான் டேய் சிக்கன் இல்ல, சிக்கன் சாப்பிடணும் ஆசையா வந்து. இப்ப எப்பறா இத சாப்பிடலாம்? டேய் உங்களுக்குலாம் அவ்வளவுதான்டா. சீரியஸா வெச்சிட்டு எனக்கு கொஞ்சமா சிக்கன் கூட. டேய் சட்டி சோறு தின்னு. சட்டி சோறுனா சட்டில போடு. சட்டில கொட்டி அது ஒரு பரட்டி தட்ட உண்டு. டேஸ்ட் இங்க கொஞ்சம் வையா. இதே டேஸ்ட்க்கு கொஞ்சம் அவ்வளவுதான் மரியாதை. நல்லா இருக்கும். நல்லா இருக்குல்ல? ஒரு பிரான்சைஸி போறேன். சட்டி சோறு ஆல்ரெடி ஆனா இது மாதிரி ஒரு கடை இருக்குது சென்னையில. சட்டி சோறுன்னு. சட்டி சோறுன்னு இருக்கா? கடாய் சோறுன்னு நினைக்கிறேன். தெரியல எனக்கு. பட் இன்னுமே நிறைய பேச்சுலர்ஸ் இது திங்ஸ் இருக்கு. இவங்க வந்து மெயினானது மட்டும் போடுறாங்க. அந்த ரீல்ஸ் போவாங்களும் நான் அப்படிதான் எதிர்பார்த்தேன். இன்னொரு அதுல அது வந்து இந்த சீரீஸ் மாதிரி பண்ணுவாங்கன்னு 1 2 3 பார்ட். இந்த ட்ரெஸ் எடுத்து மாத்தி போடுறதே இன்னுமே வேற மாதிரி பண்ணிருக்கலாம். வெறும் கூடி வச்சு மட்டும் பண்ணாம லைக் இந்த சாப்பிட்றது வச்சு பண்ணலாம். இந்த ஊருக்கு போயிட்டு வரப்ப பேச்சுலர் ரூமுக்கு வந்து வீட்டுல இருந்து திங்ஸ் கொண்டு வராங்க, அதெல்லாம் அடிச்சு நோக்கிடுவாங்க. அந்த மாதிரி இன்னுமே இருக்கு. ஆக்சுவலி மிஸ் பண்ணிட்டாங்க இந்த வாட்டி ஐ திங்க். ஆமா ஃபர்ஸ்ட் அதே மாதிரி குக் பண்ணும் போதும் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு வேலை செய்வாங்க. அடுத்த 1 வீக்ல எந்த வேலையும் செய்யாம சுத்தி அத வச்சு ஒரு ப்ராப்ளம் ஆகும். அவன் ஒண்ணும் செய்ய மாட்டேங்கிறாங்க. ஏற்கனவே இது மாதிரி ஒண்ணு பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் பேச்சுலர் ரூம். இந்த யாரா இந்த குப்பையை கூட்டுறது, யாரா ஜாமான் அதை வச்சே ஓட்டிட்டு இருப்பாங்க ரொம்ப நேரத்துக்கு. அது மாதிரியும் இருக்கு, நிறைய இருக்கு.